80% டயட் 20% எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஃபார்முலாலாம் வந்து பரவலா இருக்கு சோஷியல் மீடியால. என்ன கேட்டா ரெண்டுக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஃபுட்டுக்கு 100% இம்பார்ட்டன்ஸ், எக்ஸசைஸ்க்கு 100% இம்பார்ட்டன்ஸ். நம்மளுக்கு உணவு என்ன செய்யுது? கேலரிஸ் கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. அட் த சேம் டைம் அந்த எனர்ஜி வச்சு என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு நோய் தடுக்குது. நோய் வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை டெய்லி ஏதோ நம்மளுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ வெறுமனே அந்த உணவு வந்து அந்த வேலையை செய்ய முடியாது. அதுக்கு தேவை ஒரு மொமெண்டம். அந்த மொமெண்டம் வந்து எக்ஸசைஸ் மூலம், பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலமா தான் கிடைக்கும். வாழைப்பழத்துக்கும் உடற்பயிற்சிக்கு என்ன சம்பந்தம்? உடற்பயிற்சி செய்யறதுக்கு கிளியரா தெரியும் இந்த வாழைப்பழத்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு. ஸோ ஒர்க் அவுட் முன்னாடி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மசில்ஸ் தேவையான எனர்ஜி, எஸ்பெஷலி கிளைகோஜன் ஸ்டோரேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ண முடியும். அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மசில்ஸ் டயர்டாக இருக்கும், சில டைம் டேமேஜஸ் ஆகிருக்கும். அப்போ வந்து திரும்ப வந்து அந்த மசில் ரெக்கவரிக்கும், அந்த மசில் ஹீல் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிலர் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது நடுவில் கூட பண்ணும்போது நடுவில் கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. சில டைம் ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருக்கும், நடுவில் வந்து பிரேக் டைமில் கூட வாழைப்பழம் சாப்பிட்றவங்க இருக்காங்க ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு. மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தா அது எக்கச்சக்கம். ஸோ வந்து ஆன்டி டயபெட்டிக், ஆன்டி ஹைப்பர்டென்சிவ், ஆன்டி கேன்சர், ஸ்டொமக்கு நல்லது, நிறைய எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த இம்யூனிட்டி, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். எப்போதுமே ஒரு உணவு வந்து நல்லா அதோட வேலையை, அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம உடம்புக்கு கொடுக்கணும்னா நம்ம உடற்பயிற்சியும் கம்பைன் பண்ணாத மட்டும் அது முடியும். தக்காளிக்கும் உடற்பயிற்சிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? தக்காளியில் நீர் சத்து இருக்குது, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஸ்வெட்ல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் வெளியில போயிருக்கும், நீர் சத்து வெளியில போயிருக்கும். அப்போ டொமேட்டோ ஜூசஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸை விட பெட்டரா நம்ம பாடியை ரீஹைட்ரேட் பண்ணுது, எலக்ட்ரோலைட்ஸை ரீஃபில் பண்ணுது. அப்புறம் வந்து மசில் வந்து எக்ஸசைஸ் மூலமா டேமேஜ் ஆகிறத ரிப்பேர் பண்ணி கொடுக்குது. அதனால பெட்டரா எக்ஸசைஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் வந்து ரிசர்ச் ஸ்டடிஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல, தக்காளியில எனர்ஜியும் இருக்குது, கேலரிஸும் இருக்குது. இப்போ அது மட்டுமே இல்ல, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தா எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ். ஒரு ரிசர்ச் ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, tomato rich diet is associated with a diverse range of health benefits including anti-cancer properties, reducing the risk of cardiovascular, neurodegenerative, bowel diseases, and improving skin health, exercise recovery, and immunity. நமக்கு கேலரி இன்புட், கேலரி அவுட்புட் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு குரூப் வந்து வெயிட் கெயின் பண்ணியே ஆகணும், அவங்க வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, இல்லை நோய் வந்து வெயிட் லாஸ் ஆகிட்டு இருப்பாங்க. அவங்களாம் மசில் மாஸ் உடனே கெயின் பண்ணி ஆகும், வழி கிடையாது. ஏன்னா அப்புறம் மூவ் பண்ண முடியாது, அவங்களால பெரிய டிசீஸ் வந்துடும், அதுக்கப்புறம் முடங்கி போயிடுவாங்க. ஸோ இந்த மசில் மாஸ் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு கேலரி இன்புட் ஜாஸ்தியாக தேவைப்படுது. அப்போ மசில் கெயின் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகரிக்கணும். அது அதிகரிக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு குரூப் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அவங்க வந்து கேலரி இன்புட்டை கம்மி பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே ஃபேட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாயிடுச்சாங்க, அங்க இருக்கிற ஃபேட்டை லூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த கேலரி இன்புட், கேலரி அவுட்புட், இந்த பேலன்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குல்ல, இதை துல்லியமா மெஷர் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை. அதை டெய்லி நம்ம வந்து மைன்யூட் டீடைல்ஸ், மைன்யூட் இன்ஃபர்மேஷன், மைன்யூட் டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, போரிங்கா இருக்கும். இதுக்கு சிம்பிளா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம ஃபுட் என்ன பண்ணணும், நம்ம அது கரெக்டா வேலை செஞ்சுதா, நம்ம கேலரி இன்புட், கேலரி அவுட்புட் கரெக்டா இருக்குதா அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் தான், டயட். DIET. டயட் இம்ப்ரூவ்ஸ் எக்ஸசைஸ் டாலரன்ஸ். ஸோ நம்ம பண்ற எக்ஸசைஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் செஞ்சுட்டே இருந்துச்சுன்னா நம்ம போற ட்ராக் கரெக்ட்